ஹாய், உங்கள் அபிமான குழந்தைங்களுக்கு வீட்டில் ஆலு பரோட்டா எப்படி செய்யணும்னு ஒரு ரெமடிஸு. குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்கறத விட காலையில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு 1/2 கிலோ ஆட்டா மாவு, கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து இந்த வாட்டத்தில் கொஞ்சம் லூஸ் டைப்பாக போட்டுக்கணும். போட்டுட்டு உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வேக வச்சு மசிச்சு இது மாதிரி இது கூட பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். தேவையான மசாலா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா, உங்கள் ஃபேவரட் என்ன மசாலாவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு பெசஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறீங்க இல்லைங்களா. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வடிவத்தில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு உங்களுக்கு தேவையான ஃப்ளேவருக்கு பட்டர் போடலாம். நட்ஸ் ஐட்டமும் இதில் கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு கூட நட்ஸ் ஐட்டம்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் கலந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மோஸ்ட்லி மார்னிங் டிஃபனாக தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்க ஆசைப்படுறதுனால நைட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? ஐடியா உங்களுக்கு இந்த மாவு தேவையான அளவுக்கு போட்டிங்க இல்லைங்களா, லூஸாக இந்த மாதிரி வள இருக்கணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டஃப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்கு, ஆனியனு, பச்சை மிளகா, குடமிளகா, கொத்தமல்லி, புதினா சொன்னோம் இல்லைங்களா, இது கூட வேணும்னா பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பழத்துக்கு மசாலாவை இந்த மாவு இந்த அகலமாக இந்த வடிவத்தில் வச்சுட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு பேக்கிங் கவரேஜ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஓப்பன் ஆச்சுன்னா தேய்க்கிறதுக்கு வராது. ஓப்பன் இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி உருண்டை பிடிச்சி இந்த அளவுக்கு பதப்படுத்தி இதுக்கு மசாலா வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓடணும். அப்போ தான் தேய்ச்சிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதுக்கு சைடிஷாக தயிரில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. லெஸ்ஸி அடிப்போம் இல்லைங்களா, லெஸ்ஸி மாதிரி அடித்து போட்டு சாப்பிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா, சென்னா மசாலா வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ஓகே, பாய். ஸ்லோ மோஷனில் இந்த வடிவில் ரவுண்டாக அழகாக ஸ்டஃப்பு வெளியே வராமல் நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு உங்கள் தோசைக்கல் கொஞ்சம் கரெக்டான சூடான பதத்தில், ரொம்பவும் ஹீட் ஏறிடக்கூடாது. மிதமான சூடாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த வடிவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃப்பு வெளியே வராமல் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைட்டாகவும் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது மசாலாவும் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் ஒரு மாதிரி கறிக்கிறோம், ஃபஸ்ட்டு தண்ணி வரும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் விடணும். ஆயில் விட்டு கரெக்டாக பதமாக பார்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அடியில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மேலேயும் லைட்டாக விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு. நெய் பட்டர் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஸ்லோ ஸ்டீமில் வேக வச்சிங்கன்னா நல்லா பஃபினஸ் வரும், நல்லா இருக்கும். அடுத்து பிளேட் எடுத்து போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணால் எந்த அளவுக்கு எப்படி மேக்னேஷன் பண்ணி சர்வ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் கட் பண்ணி கொடுக்கலாம், அவங்க விருப்பம் அப்படியும் சாப்பிடலாம்.
அவ்வளோதாங்க. ஃபினிஷிங் டச்சு, தயிர், சுகரு, அதுக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட் சைடிஷு. ஓகே, பாய்.